காலத்துல, அதாவது சங்க காலத்துல பெண்கள் படிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஔவையார் மாதிரி நிறைய பெண் புலவர்களை பார்த்திருக்கோம். அவங்களுக்கு நாட்டிலே அரசு சபையிலையும் நல்ல மரியாதை இருந்தது, நல்ல கௌரவம் இருந்தது. அதை அவங்க நல்லா காப்பாத்திக்கிட்டாங்க. முந்தைய சங்க காலத்து பெண்கள் ஆக்கத்திற்காக பாடுபட்டார்கள், ஒற்றுமை அமைதிக்காக பாடுபட்டாங்க. ஆனா இன்னைக்குள்ள ஜென்சி கிஸ் பெண்கள், 2K கிஸ் பெண்கள் அழிவிற்காக பாடுபடுகிறார்கள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல கடையேழு வள்ளல்கள் ஒரு ஆள் தான் பரம்புமலை பாரி. இவரை வேல்பாரின்னு கூட சொல்லுவாங்க. இவர் ஒரு குறுநில மன்னன். இவர் மேல படையெடுக்கிறதுக்காக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் முடிவெடுத்தப்ப இவருடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக ஔவையார் மூவேந்தர்களுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் நடந்தே போய் போரை நிப்பாட்டுறதுக்காக சமாதானம் பேசுறாங்களா, அந்த போரை நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்களாம். இப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்து பெண்கள், ஒற்றுமை அமைதிக்காக பாடுபட்டாங்க. இப்படி அந்த சங்க காலத்துல இருந்து ஔவையார், சீதை, கண்ணகி, தமயந்தி, நலாயினி, அப்புறம் சுதந்திர போராட்ட காலங்கள்ல வேலு நாச்சியார், ராணி லட்சுமி பாய், சரோஜினி தேவி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மதர் தெரசா, அவங்களும் ஒரு இந்தியர் மாதிரி தான். PT உஷா, இந்திரா காந்தி, ஜெயலலிதா, கல்பனா சாவ்லா, PV சிந்து, இந்திரா நூயி, மேரி கோம், இப்ப நம்ம ஜனாதிபதி வரைக்கும் ஏகப்பட்ட பெண்கள் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற பெண்கள் யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நீங்களாவது ஒரு 4 பேரை சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்திய பெண்கள் கிரிக்கெட் டீம் தலைவர் மித்தாலி ராஜை தவிர வேற எந்த பேரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா இன்றைய பெண்களுடைய லட்சணம் அப்படி. இப்படி சங்க காலத்துல இருந்து போன நூற்றாண்டு முடிவு வரைக்கும், அதாவது 2000 வரைக்கும் பெண்கள் ஆண்களுக்கு இணையா நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. CM, PM, பிரசிடென்ட் நாட்டுல முக்கியமான பெரிய பதவிகள் இருந்திருக்காங்க. அந்த பதவியை அலங்கரிச்சிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி படிச்ச பெண்களால நிறைய கேன்சர் பேஷண்ட்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. நிறைய பெண்கள் ராணுவத்துல சேர்ந்து நாட்டை காப்பாத்தினாங்க. நம்ம நாட்டினுடைய மரியாதையும் கௌரவமும் ரொம்ப அதிகமா இருந்தது. அதாவது 1990 வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இந்த 2000களுக்கு அப்புறம் தான் பெண்களுடைய சுதந்திரத்துக்கான எல்லை மீறியது. அது வரைக்கும் பெண்கள் என்னதான் படிச்சிருந்தாலும், பெரிய பதவியில இருந்தாலும், வெளியில வேலைக்கு போய் கணவனுக்கு இணைய சம்பாதிச்சாலும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, நல்ல ஒரு கோஆபரேஷன் இருந்தது. 2 பேரும் நல்லா அன்பா ஒத்துமையா இருந்தாங்க. குடும்பத்தை நல்லா பாதுகாத்துக்கிட்டாங்க. குழந்தைகளை நல்லபடியா வளர்த்தாங்க. இது எல்லாமே 90கள் இறுதி வரைக்கும் டிவிகள்ல சக்திமான், ஓம் நமச்சிவாயா, ஜெய் ஹனுமான், மர்மதேசம் சீரியல்கள் வந்த காலம் வரை மட்டும்தான்.